الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து ஆளுகின்ற ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவுக்கே என்றென்று முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் மிக கண்காணிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் உள்ளவன். அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் வேண்டப்படுவதை, வணங்கப்படுவதை கடுமையாக வெறுக்கின்றவன். அந்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தஆலா கருணையாளன், தயாளன், இரக்கமுள்ளவன். அவனுக்கே எல்லா புகழும் என்றென்று முறுத்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகுக்கோர் அருக்கொடையாக வந்துதைத்த எங்கள் எல்லோருடைய உயிர்களை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அன்னாரை உண்மையாகவே பின்பற்றி நடந்த மகத்தான உத்தமமான மனிதர்கள், சஹாபாக்கள், அவர்களை அடுத்து வந்த தாபியீன்கள், ஸலஃபு சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே பாதுகாக்க வேண்டும் என்று அயராது தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்த தியாகிகளான முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள், நாளை மறுமை நாள் வரைக்கும் வரப்போகின்ற வாழுகின்ற எல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மார்க்கம் என்று எங்களுக்கு எவைகளையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை வாழ்க்கையிலே முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எதனை மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைகள், ஜாகிலிய கலாச்சாரங்கள், மார்க்கத்துக்கு முரணான செயல்கள், சொற்கள் என்றெல்லாம் இஸ்லாம் தடுத்து வைத்திருக்கின்றனவோ அந்த காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு இந்த நல்ல நேரத்தில் நான் எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இந்த அறிவுரையை சமமாக பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் உண்மையான முத்தகீன்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக.
நாளை மறுமையில் நபிமார்கள், சுகதாக்கள், சித்திகீங்கள், சாலிகான நல்லடியார்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய உயரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வாராக. இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா முஸ்லீம்களையும் ரப்பே நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இந்த உலகத்திலே நீ பாதுகாத்து ரஹ்மானே என்று துஆ கேட்டவனாக, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலமான உயர்ந்த மார்க்கம் ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலகத்திலே பூரணப்படுத்தப்பட்ட மகத்தான மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். இதை வடிவமைத்தவர் அல்லாஹ். மனிதனுக்கு அறிவையும் ஆற்றலையும் பலத்தையும் சிந்தனையும் கொடுத்த அல்லாஹ்தான் மனித அறிவால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதில் குறை தேட முடியாத மிக அழகான வடிவமாக அல்லாஹ் இஸ்லாத்தை அமைத்து வைத்திருக்கிறான். இஸ்லாத்தை அல்லாஹ் உலகத்திலே அறிமுகப்படுத்தினது மட்டுமல்ல, அதே நேரத்தில் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நிலையிலையும் உலகத்திலே பல சவால்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்ததும் வருகின்றதும் வரப்போகிறதும் இருக்கிறதை பார்க்கலாம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகளை அல்லாஹ் உலகத்திலே நிர்மாணித்து உருவாக்கி இருக்கிறான். வலவுலா தஃஉல்லாஹி الناس بعضهم ببعض, அல்லாஹ் சில பேரை கொண்டு சில பேரை பாதுகாக்கிறான். அல்லாஹ் சில பேரால் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை பாதுகாக்கிறான். எனவே இந்த ஆயத்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த ஆயத்து எதை சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு சக்தி உலகத்தில் என்றும் இருக்கத்தான் போகிறது. உலகமெல்லாம் ஜாகிலியத்தில் மூழ்கி இருக்கிற நேரத்திலும் லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக், உலகமெல்லாம் இருண்டு இருக்கிற நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் என்றும் எக்காலத்திலையும் உலகத்திலே இருப்பார்கள், இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் வலவ் கான மின் ஐந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, இந்த மார்க்கம் அல்லாஹ் அல்லாமல் மனிதனுடைய சிந்தனையில் உருவான ஒரு வடிவமாக இந்த மார்க்கம் இருந்திருக்குமாக இருந்தால் இதற்குள்ளே பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல் இஸ்லாமு யஅலு வலா யுஅலா அலைஹி, இஸ்லாம் என்றும் உயர்ந்து கொண்டு போகும். இஸ்லாத்தை மிகைக்க ஒரு சக்தி உலகத்தில் கிடையாது அன்பார்ந்தவர்களே. இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், பொருளாதாரத்தை எப்படி திரட்ட வேண்டும், வியாபாரம் என்ற அந்த வடிவம் அதை எப்படி இஸ்லாம் வடிவமைத்திருக்கிறது, ஒரு மனிதனுடைய சொத்தை எப்படி பகிரப்பட வேண்டும் என்ற பாரிய உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திட்டம் என்று வருகிற நேரத்தில் இஸ்லாம் அதற்குள்ளே நுழைகிறதை பார்க்கலாம். இஸ்லாம் வெறுமனே பள்ளிக்கு உள்ளே மட்டுமுள்ள மார்க்கம் அல்ல. மனிதன் செருப்பு அணிவதிலிருந்து நீ அணிந்தால் வலதால் அணி, வலது காலை முதலாவது போடு, கலட்டினால் இடது காலால் கலட்டு என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். எனவே இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கையோடு பிரிக்க முடியாது. அது எல்லாத்திலையும் இஸ்லாம் நுழைகிறதை பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கிற நேரத்தில் உலகத்திலே இஸ்லாத்தை பற்றி விமர்சனங்கள் மீடியாக்கள் நூடாக கொண்டு வரப்படுகிற நேரத்தில் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் பலமான சக்தி மீடியாக்கள் கருப்பை வெள்ளையாக்கி வெள்ளையை கருப்பாக்குகிற அளவுக்கு மனிதன் அதிலே ஊறி போயிருக்கிறான். மனிதனை வளைக்க ஆயுதங்களை தூக்க தேவையில்லை, மீடியாவை பயன்படுத்தலாம் என்று சொல்கிற அளவுக்கு எந்த மனிதர்களிடத்தில் மீடியாவின் சக்தி இருக்கிறதோ அவர்கள் பலமான சக்தியாக விளங்கப்படுகிற அளவுக்கு மீடியா ஒரு சக்தியாகவே உலகத்தில் விளங்குகிறதை பார்க்கலாம். மீடியாவிலே அதை அசைக்கக்கூடியவன், அதற்குள்ளே புகுந்து செய்திகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போவன் ஒருவனாக இருக்கலாம். முழு உலகத்தையுமே குலுங்க வைக்கிற அளவுக்கு இந்த மீடியா ஒரு பாரிய ஒரு வித்தியாசமான சக்தியாக இருக்கிறதை பார்க்கலாம். இன்றைய சமகால நிலையை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தோடு ஒப்பிடுகிற நேரத்தில்
மிக அதிகமாகவே வேகமாக இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிற ஒரு நிலையை மீடியாக்கள் பார்க்கலாம். அது அச்சு சார்ந்த மீடியாவாக இருக்கலாம், இலத்திரனியல் சார்ந்த மீடியாக்களாக இருக்கலாம். ஊடகங்கள் என்று வருகிற நேரத்தில் பல வகையிலையும் இப்படியான ஒரு நிலையை பார்க்கலாம். தன்னுடைய தயாரிப்புகள் பிரபல்யமாக வேண்டுமென்றால் அவன் மீடியாவை பயன்படுத்தி இஸ்லாத்தை சாடுகிறான், இஸ்லாத்தை நோண்ட பார்க்கிறான். இன்னும் இது இயல்பான நிலை. ஆனால் சாதாரண சிறிய சக்திகளால் இஸ்லாத்தை அழிக்க எந்த சக்தியால் அழிக்க முடியாது. சாதாரண நிலைகள் உருவாகி வருகிற நேரத்தில் ஒரு முஸ்லிம் ஆட்டங்காண்டு விடக்கூடாது. அவன் இன்னும் அதே மீடியாவில் இன்னும் நுழைந்து பார்த்தால் இஸ்லாத்தை ஆய்வு செய்து இஸ்லாத்துக்குள்ளே வருகிற மக்களுடைய வேகம் சுப்ஹானல்லாஹ் விமர்சனம் பண்ணுகிற துளி அளவை விட, அந்த விமர்சனத்தால் கவரப்படுகின்ற 2-3 துளிகளை விட பல்லாயிரம் துளிகள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிற மிக உன்னதமான செய்திகளை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் என்ற மகத்தான மார்க்கம் இருக்கிறதே, அந்த மார்க்கம் அல்லாஹ்வுடையது, அதை பாதுகாப்பது அல்லாஹ்வுடையது பொறுப்பாக இருக்கிறது. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நாங்கள் இறக்கிய மார்க்கத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனைய வேதங்களை பொறுத்தவரையில் கூட ஆரம்ப காலத்தில் அருளப்பட்ட வேதங்கள் தௌராத்தாக இருக்கலாம், இன்ஜீலாக இருக்கலாம். ஏனைய வேதங்கள் கூட நபிமார்களுடைய போதனைகள் கூட காலப்போக்கில் மாற்றப்பட்டதை பார்க்கலாம். அந்த வேதங்களுக்குள்ளே கை வைத்த வரலாறுகளை பார்க்கலாம். ஆனால் மனித உள்ளங்களுக்குள்ளேயே பல்லாயிரம் பல லட்சம் உள்ளங்களிலே பாதுகாத்த மகத்தான வேதமாக குர்ஆன் உயர நிற்கிறதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி கொண்டு சேர்ப்பான் என்பதை பாருங்கள். இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதா தீன பிரஜுலின் ஃபாசிக் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ் ஒரு பாவியை கொண்டாவது, ஒரு பாவியை கொண்டும் இந்த இஸ்லாத்தை பலப்படுத்துவான். அல்லாஹ் ஒரு பாவியை அல்லது மாற்று மதத்தவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை வைத்து அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாக்கவும் செய்கிறான். ஒரு சக்தி நேர வருகிறது, இன்னொரு சக்தி அதே மட்டத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு சார்பாக கதைக்கிறதை பார்க்கலாம். சமகால விவகாரங்களை பற்றி அதிகமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் சமயோசிதமாக கல நிலைகளையும் சுற்றுச்சூழலையும் கவனத்திலே கொண்டு மிக சைக்கனையாக சில விடயங்களை நான் தொட்டு காட்டுகிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டின் பாராளுமன்றத்திலே கூட இந்த சில நாட்களாக உண்மையிலேயே எந்த சக்திகள் வேகமாக வருகிறதோ அதற்கு எதிராக அதே மாற்று மதத்து சகோதரர்கள் இருந்து எதிர்த்து அழகாக இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்று சொல்லப்படுகிற செய்திகளை இது அல்லாஹ்வுடைய வேலை. ஒரு இடத்திலே ஒரு நாடு அப்பாவி நாடு தாக்கப்படுகிறது என்றால் அதிலே முஸ்லிமாக இருக்கலாம். அந்த முஸ்லிம்களுக்கு அடிக்கிற நேரத்தில் சில காலம் அடித்து போகலாம். இன்னும் ஒரு அதே அடிக்கக்கூடிய இனத்தை சார்ந்த அதே மாதிரியான ஒரு சமூகம் எதிர்த்து நிற்கிறதை பார்க்கலாம். காசாவை தாறுமாறாக இஸ்ரவேல் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதே இஸ்ரவேல் நாட்டு அதே இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு கூட்டம் மனிதாபிமானத்தோடு அந்த இஸ்ரவேல் ராணுவத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் இருக்கிறதே மாற்றார்களுடைய வாயால் கூட உண்மைப்படுத்தப்படுகிறது. உலகத்திலே அண்மையில் சவுதி அரேபியாவில் நடந்த விவகாரம் உங்களுக்கு தெரியும். அதனை ஒரு சில முஸ்லிம்கள் விமர்சித்தார்கள். அதற்கு சில காலங்களுக்கு முன்னால் இந்த நாட்டின் பாராளுமன்றத்திலே கூட மிக பயங்கரமான இந்த கொலை போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை தான் சரியான தீர்வு என்று சொல்கிற அழகான செவி உரைகளை பார்க்கலாம். இது அல்லாஹ் இப்படித்தான் உண்மைப்படுத்துவான். உலகத்திலே ஒருவர் கொல்லப்பட்டால் கொல்லப்பட்டவரை கொன்றவரை மன்னிக்கிற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. இஸ்லாம் கொடுத்திருக்கிற தீர்வு தான் பலமான தீர்வு என்று இந்திய மண்ணிலே சோனியா காந்தி பேசுகிற வரலாறுகளை கடந்த காலங்களிலே பார்க்கலாம். தன்னுடைய கணவரை கொலை செய்த கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதா இல்லாவிட்டால் மன்னிப்பை கொடுப்பதா என்று ஒரு அரசு தீர்மானிக்க முடியாது. அதன் பாதிக்கப்பட்டவர்களின் கையிலே உரிமை கொடுக்கப்பட வேண்டும். சவுதி அரேபியாவில் கடந்த காலங்களில் நடந்த விவகாரம் என்ன?
அந்த நாட்டின் மன்னருக்கு கூட எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்கள் குர்ஆனை தாண்ட மாட்டோம். வல்லரசு நாடுகள் கூட மன்னிப்பை கொடுங்கள் என்று சொன்னால் மன்னிக்கக்கூடிய தாராள மனம் நம்மிடத்தில் இருக்கிறது. பல மில்லியன் ரியால்களை கொடுக்கிறோம், மன்னிக்குமாறு வேண்டுகிறோம். ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி மன்னிக்க முடியாது என்று நாங்கள் நிற்கிறோம். இஸ்லாம் அதை சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில் இந்திய பாராளுமன்றத்திலே கூட இந்த உலகத்தில் அமைதியான ஒரு ஆட்சி, அமைதியான சூழல் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அன்றைய 1400 வருடங்களுக்கு முன்னால் ஆட்சி செய்த உமருடைய ஆட்சி தான் இங்கே வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் இதுதான் இஸ்லாம். கீத் மூர் என்ற பேராசிரியர் இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளவில்லை என்றாலும் நான் இன்று ஒரு வெப்சைட்ல பார்க்கிற நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஆலம். மாற்று மதத்தவராக இருந்தாலும் குர்ஆனை பொறுத்தவரையில் இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித அபிமானமும் மனித உள்ளமும் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை அடியோடு சொல்கிறதை பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நாவால் வெளிப்படையிலே சொல்லாவிட்டாலும் உள்ளம் இயற்கையாகவே ஏற்றுக்கொள்கிற விதத்திலே தான் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையோடு பேசி நேராக நின்று உன் வாழ்க்கைக்கு அமைதியை தருகிற பலமான மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை சொல்கிறது. மைக்கேல் ஸ்டீவன் என்ற மனிதர் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார். ஆரம்ப காலத்தில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரபல்யம் வாய்ந்த ஒருவராக இருக்கிறார். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார். ஏன்? நிம்மதி தேவை என்று நினைக்கிறார். பெண்களுக்கா பஞ்சமே இல்லை, விபச்சார விடுதியா, எத்தனை விலை கொடுத்தும் அதில் நுழைய தயாராக இருக்கிற அளவுக்கு பணம் வழிந்தோடியது. வாழ்க்கையில திடீரென்று ஒரு விதமான நோய் வருகிறது. இதனோடு நான் செத்து போனால் என் வாழ்க்கையின் முடிவு என்ன என்று யோசிக்கிறார். நான் இந்து மதத்தை ஆய்வு செய்தேன், தௌராத்தை படித்தேன், பைபிளை படித்தேன், எனக்கு சரியான தீர்வு கிடைக்கவே இல்லையே. நான் குர்ஆனை படித்தேன், நிம்மதியான தீர்வு கிடைத்தது. உடனே இஸ்லாத்துக்கு வருகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இஸ்லாத்தை தடுத்து நிறுத்துவதாக இருந்தால், அருமையான வரலாற்று ஒரு ஆசிரியர் தான் இந்தியாவிலே கடந்த காலத்தில் மௌத்தான அபுல் ஹசன் நதுவி என்று சொல்லக்கூடிய அருமையான எழுத்தாளர். மிக சிறப்பாக உலமாக்கள் இமாம்களை பற்றி நீதமாக பேசிய ஒரு மனிதர் அவர். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கட்டத்தில் தாத்தாரியர்களுடைய வரலாற்றை சொல்கிற நேரத்தில் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாத்தை இல்லாத ஒழிப்பதற்கு இந்த உலகத்தில் தீட்டப்பட்ட சதி இருக்கிறதே, அது பலமானது. வயிற்றிலே சுமந்திருக்கிற குழந்தைகளை கூட கொலை செய்து பூண்டோடு இந்த இனமே இல்லாமலாக வேண்டும் என்ற பாரிய ஒரு திட்டத்தை தான் அவர்கள் தீட்டினார்கள். இஸ்லாம் அல்லாத ஒரு வேறொரு மதத்தை நோக்கி, இனத்தை நோக்கி இப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அன்றைக்கே அதனுடைய நாமமே இந்த மண்ணிலே இல்லாமல் போயிருக்கும். நூல் நிலையங்களை அழிக்க வேண்டுமா? டைகிரிஸ் நதியிலே போட்டு இஸ்லாமிய வரலாற்று நூல்கள் எல்லாத்தையும் போட்டு அழித்தார்கள். மிகப்பெரிய நூல் நிலையங்களை சுட்டரித்தார்கள். கற்பிணி தாய்மார்களை கொலை செய்தார்கள். இந்த மண்ணிலே இப்படி ஒரு இனம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். அல் இஸ்லாம் உயர்ந்தானது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படியான நிலைகள் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை பலமாக பாதுகாப்பதற்கு என்ன வழிகளை கையாளுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ஒரு செய்தியிலே சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்று தான் எழுதியும் இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யபுகா அலா தஹ்ரில் அர்தி பைத்து மதரின் வலா வபர் இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்தல் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எந்த வீடுகளாக இருக்கலாம், அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த வீடாகவும் இருக்கலாம், எந்த இடமாகவும் இருக்கலாம், எந்த மாநிலமாகவும் இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் அல்லாஹ் இந்த பூமியிலே கலிமத்துல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற அந்த தத்துவத்தை அல்லாஹ் நுழைய வைத்தே தீருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இஸ்லாத்தின் நாமம் போய்கொண்டுதான் இருக்கும். ஒருவர் சொல்வதை போல அமெரிக்கா அண்டை வீடானது, அண்டை வீடு அமெரிக்காவானது என்று சொல்கிறார். கைப்பந்து எப்படி கைக்குள்ள இருக்கிறதோ, மீடியா சக்தி வளர்ந்து விட்டது, தொழில்நுட்பத்தில் மனிதன் முன்னேறிவிட்டான், வேகமாக மனிதன் முன்னேறிவிட்டான். சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பலமான ஒரு ஊடகம் தான் அல் வசீலா, இந்த மீடியா அன்பார்ந்த சகோதரர்களே. இஸ்லாத்தை ஏளனப்படுத்த சில சக்திகள் இந்த மீடியாவை பயன்படுத்துகிற அதே நேரத்தில் இஸ்லாத்தை பரப்ப அதைவிட 99% இஸ்லாம் பரவுவது மீடியாவால் சகோதரர்களே. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அருமையான அந்த ஹதீஸை பாருங்கள். நான் சில புள்ளி விவரங்களை பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் நிலை குலைந்து விடக்கூடாது, நாங்கள் தனி மனிதரை நம்பிவிடக் கூடாது, நாங்கள் தனி மனித அரசியல் நிலையை நம்பிவிடக் கூடாது. நாங்கள் நம்ப வேண்டியது ஒரே ரப்பை தான் அன்பார்ந்த சகோதரர்களே. நாங்கள் கேட்க வேண்டிய ரப்பிடத்தில் தான். அல்லாஹ் தான் உள்ளங்களை மாற்றக்கூடியவன். ஒரு சமூகம் அளவை நிறுவையில் மோசடி செய்தால் அல்லாஹ் வறுமையை கொண்டு வருவான், அநியாயக்கார ஆட்சியை கொண்டு வருவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதன் பாதுகாப்பை தன்னுடைய பௌதீக ரீதியாக யோசிக்கிறான், ஐம்புலங்களுக்கு படுகிற சக்தியை பார்க்கிறான். மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். மறந்து போய்விட்டார்கள் சமூகம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற நிலை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத நிலை இந்த உலகத்தில் ஏற்படுமாக இருந்தால், அல்லாஹ்வை மறந்து நான் தான் என்ற அகம்பாவத்தோடு உலகத்திலே வாழ நினைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகம் எப்படி பெறும் என்பார்ந்த சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பாருங்கள். இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்தல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற அடிப்படை வார்த்தையை, தத்துவத்தை, இந்த மார்க்கத்தை எல்லா பாகங்களையும் அல்லாஹ் நுழைய வைப்பான். எப்படி? பிஇஸ்ஸி அஸீஸின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர், மக்கள் மன்றத்தில் இடம் பிடித்த மனிதர், அவர் ஒரு பேராசிரியராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், ஆய்வாளராக இருக்கலாம், அறிஞராக இருக்கலாம், மாற்று மதத்துடைய தலைவராக இருக்கலாம். ஹிரக்கல் மன்னனைத்தான் நபிகளார் இலக்காக கொண்டு கடிதம் எழுதினார்கள். அஸ்லிம் தஸ்லம் யுத்திகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைன் ஃபைன் தவல்லைத அன்ஹா, நீ அதை ஏற்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், கட்டுப்படி, அல்லாஹ் உன்னை உனக்கு ஈடேற்றம் தருவான். நீ மறுத்தால் ஃபைன்ன வராஅக, உனக்கு பின்னால் பிரஜைகள் இருக்கிறார்கள், இஸ்முல் அரீசியின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உனக்கு பாவம் இருக்கிறது, உனக்கு பின்னால் வருகிற அப்பாவிகளுடைய பாவம் இருக்கிறது. அல்லாஹ் உலகத்திலே இஸ்லாத்தை எப்படி கொண்டு போவான் என்றால் பிஇஸ்ஸி அஸீஸின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமான செய்தி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு கண்ணியமானவரின் கண்ணியத்தை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு போவான். ஒரு சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய இடம் பிடித்த மாற்று மதத்தவர்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, வரலாற்றை பார்த்தால் இன்றும் இஸ்லாம் பரவுகிற வேகத்தை சர்வதேச மட்டத்திலே பாருங்கள். அமெரிக்காவில் ஒவ்வொரு வருடத்திலேயும் 20,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார்கள். என்ன காரணம்? சில காரணங்களை நான் பின்னால் சொல்கிறேன். இந்த உலகத்தில் இஸ்லாத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 2ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னால் உள்ள காலத்திலிருந்து கடும் வேகமாக செயல்பட்ட ஒரு சக்தி தான் பிரிட்டிஷ். அன்பார்ந்த சகோதரர்களே, பலஸ்தீன மண் அது பறிக்கப்பட்டு அதில் நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் முன்னணியில் நின்று ஒத்துழைத்த நாடு இங்கிலாந்து. சகோதரர்களே, இந்த நாட்டை ஆக்கிரமித்து காலனித்துவம் செலுத்திய காலத்தில் கூட தந்த மதத்தை இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாக ஆக்குவதிலையும் அதை பரப்புவதிலையும் இஸ்லாத்துடைய சக்தியை முடக்குவதிலையும், ஒன்று பரப்புவது, மற்றது இஸ்லாத்தின் சக்தியை முடக்குவது, இதுதான் சவால். இதில் கடுமையாக செயல்பட்ட நாடு இங்கிலாந்து. இன்றைக்குள்ள புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் அந்த நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி வாயில்கள் உருவாகிவிட்டது.
மௌதமுல் மசாஜித், அதிகமான பள்ளி வாயல்கள் ஏற்கனவே மத ஆலயங்களாக இருந்த இடங்களை அம்மக்கள் மனிதநேயத்தோடும் பண்பாடுகளோடும் இது ஆலயம் மத ஆலயமாக பயன்படுத்தப்பட்டது, அதனால் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்ததாக இருந்தால் நல்லதாக இருக்குமே என்று மனிதநேயம் நிற்கிறது. கிறிஸ்துவம் பேரளவில் இருக்கிறது, உள்ரங்கத்திலே நாஸ்திகம் வளர்ந்து விட்டது. உலக சனத்தொகையிலே சரிபாதி பேரளவிலே கிறிஸ்தவனாக இருக்கலாம். மத வெறி பிடித்த யூதர்களை பொறுத்தவரையில் அல்ல, கிறிஸ்தவ சமூகம் பெரும்பான்மை சமூகம். ஆனால் பேரளவிலே தந்த மதத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அதனால் மதம் என்பதை விட மனிதநேயம் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லா வாழ்ந்துட்டு போகணும். நான் தான் எனக்கு, நான் தேடியதான் எனக்கு, வேறு யாரும் இல்லை, சக்தி என்று வேறாக வேறு ஒன்றுமில்லை, நான் தான் எனக்கு என்ற நிலையிலே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். சரிவாதியை உலகத்தில் ரகசியமான புள்ளி விவரங்கள் நாஸ்திகர்கள் எண்ணிக்கை அதிகம் என்பது அல்லாஹ் மிக அறிந்தவன் சகோதரர்களே. இந்த நாட்டின் நிலைமைகள் கூட படித்த மட்டத்தில் இந்த நிலையில் இருக்கிறதை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சிறப்பு வாய்ந்தவருடைய கண்ணியம் மேல நிற்கிறது. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா? அப்படி என்றால் இஸ்லாம் சரியாகத்தான் இருக்கும். பின்னால் ஒரு படை வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கிலாந்தை பொறுத்தவரையில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்கள் சும்மா பள்ளியை கட்டி ரோட்டு வழியாக பள்ளி உருவாக்குறதல்ல. அண்மையிலே இலங்கையை சார்ந்த சகோதரர்கள் இங்கிலாந்தில் ஒரு பள்ளியை எடுக்க வேண்டும், அதற்காக வசூல் செய்ய இலங்கைக்கும் வந்திருந்தார்கள். தேவையோடு தான் பள்ளி வாயில் உருவாக்கப்படுகிறது. மிக அடக்குமுறைகள் உள்ள ரகசியமான அந்த உளவுத்துறை கடுமையாக இருக்கிற நாடுகளில் இப்படியான ஒரு நிலையும் இருக்கிறது. அதே நேரத்தில் பாரிய தேவை என்று வருகிற நேரத்தில் மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் அதற்காக குரல் கொடுக்கிற ஒரு சமூகத்தை அவர்களுக்குள்ள உருவாக்கி இருக்கிறார். யதார்த்தம் இதுதான் சகோதரர்களே. 19ஆம் நூற்றாண்டில் ஹொலண்டுடைய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 48 பேர். சென்ற வருடத்திலே அதன் கணிப்பு கிட்டத்தட்ட 1 மில்லியன் முஸ்லிம்கள். புதிதாக பிள்ளை பெறுகிற விகிதத்திலே உலகளாவிய மட்டத்தில் சவுதி அரேபியாவுடைய புள்ளி விவரம் கடுமையாக இருக்கிறது. பிகலார் சொன்னார்கள் இல்லையா, தஸவ்வஜுல் வலூதல் வதூத், தஸவ்வஜுல் வதூதல் வலூத், பிள்ளைகளை பெறக்கூடிய அந்த குடும்பம் மாதிரியான எப்படி பெறுவது, எப்படி பார்ப்பது, அந்த தாயை பாரு, குடும்பத்தை பார்த்தால் அல்லாஹ் நாடினால் அது முறையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சபப் சுன்னத்துல்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதிரி பிள்ளைகளை பெறுகிற அந்த பெண்களை பார்த்து திருமணம் முடியுங்கள். அன்பாக நடக்கக்கூடிய குணம் இந்த இந்த நிலைப்பாடு உள்ளவர்கள். ஏன் சொன்னார்கள்? ஃபஇன்னி உபாஹி பிக்குமுல் யௌம யௌமல் கியாமா, உபாஹி பிக்குமுல் உம்மம யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளில் என்ற உம்மத்து அதிகமானவர்கள் என்று நான் சிறப்பித்து பாராட்டி அதிலே முன்னணியில் இருக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹொலண்டுடைய முஸ்லிம்களுடைய பிள்ளை பெறுகிற விகிதம் இந்த வருடத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. சரிபாதி 50% பிள்ளை பெறுகிறதில் அவர்கள் சிறுபான்மையாக இருந்து அவர்கள் அதிகமானவர்கள் பிள்ளை முஸ்லிம் பிள்ளைகள். அன்பார்ந்த சகோதரர்களே, 15 வருடம் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நாட்டில் பெரும் சனத்தொகையில் சரிபாதி சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உலகளாவிய மட்டத்தில் அந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் சிறுபான்மை சமூகம் என்று வாழ்கிற அதே நேரத்தில் இஸ்லாமிய நாடுகளாக 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. அந்த இஸ்லாமிய நாடுகளில் சிறுபான்மையாக மாற்று மதத்தவர்கள் வாழ்கிறதை பார்க்கலாம். பெரும்பான்மையாக மாற்றார் வாழ்கிற இடத்தில் சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழ்கிறதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட எத்தியோப்பியாவிலே கூட வறுமையில் இஸ்லாம் பரவுகிறது. 65% முஸ்லிம்கள் அங்கே. ஏன் இதை சொல்கிறார் என்றால், வெறுமனே பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு சிறப்பான மனிதர் இருப்பார், அவர் பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பின்னால் பல பேர் அவருடைய வரலாற்றை பார்ப்பார்கள். அது வெப்சைட்ல போடப்படுகிறது. பிரபல்யமான இந்த ஆசிரியரே கவர்ந்து விட்டாரா? ஏன் கவர்ந்தார்? அவர் காரணத்தை சொல்வார்.
அன்பார்ந்த சகோதரர்களே, மொரிஸ் புக்கைல் என்ற மிக பிரபலியமான எழுத்தாளர்கள் இன்றைக்கும் பல நாடுகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எழுத்தாலும் பேனை முனையாலும் மீடியாக்களையும் பயன்படுத்தி தங்களுடைய ஏன் நான் இஸ்லாத்தை பக்கம் கவரப்பட்டேன், இந்த நாட்டில் ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுகிறார், விஞ்ஞான பீடத்திலே படித்தவர், இஸ்லாம் சொல்லும் சுத்தத்தை பார்த்தாலே எனக்கு இஸ்லாம் தான் பிடித்து போய்விட்டது. இஸ்லாம் இருக்கிறது ஏண்டே உங்களுடைய சொத்தல்ல, அல்லாஹ்வுக்கு அருள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த இஸ்லாத்துக்குள்ளே அல்லாஹ் பூர்வீகத்தில் பிறக்க வைத்தான், வாழ்நாள் முழுக்க சுஜூது செய்யாலும் ஈடாகாது. நன்றி கெட்டவர்களாக வெறுமனே லேபலோடு இபாதத்துகள் இல்லாமல் ரப்பை எந்த தரத்தில் வைத்து மதிக்க வேண்டுமோ அந்த தரத்தில் வைத்து மதிக்காமல் வளைந்த பிளாஸ்டிக்கால உள்ள வளைஞ்ச கைய விலை கொடுத்து எடுத்து உண்டியல்ல போடுங்க சூகையான கை சரி வரும் என்ற முட்டாள் கொள்கையில சமூகம் நீந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச மட்டத்தில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் படித்தவர்கள், ஆய்வு செய்தவர்கள் முஸ்லிம்களுடைய குணநலங்களை மேற்கத்திய மேலைத்திய நாடுகளில் பார்க்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிஇஸ்ஸி அஸீஸ் அவ் துல்லி தலீலின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் இஸ்லாத்துடைய வரலாறு ஏதா இஸ்லாம் பலமான ஒன்றாக வரும்போது ஒரு தலைவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார். அவர்கள் இஸ்லாமிய பலம் ஓங்குகிற நேரத்தில் அவர்கள் சிறை கைதியாக ஜிஸ்யாக்கள் கொடுக்கப்பட்டு அந்த நேரத்தில் அவர்கள் தலைகுனிய வைக்கப்பட்டால் அல்லாஹ் அதிலே ஒரு சாராரை அல்லாஹு தஆலா சிறப்பாக்குவான். இம்மா யுஇஸ்ஸுஹுமுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். இன்னும் ஒரு சாராரை இந்த நிலையிலே கொண்டு வந்தால் ஃபயதீனூன லஹு, இந்த மார்க்கத்துக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் பரவுகிற வேகத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் பார்க்கிற நேரத்தில் மிக வேகமாக இஸ்லாம் பரவுகிறது. அதில் முக்கியமான ஒன்றுதான் அண்மையிலே இஸ்ரவேல் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள பலஸ்தீன பூர்வீக மண்ணிலே யூதர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளுடைய வீதத்தை விட முஸ்லிம்களுடைய பிள்ளை வீதம் அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் பயப்படுகிற அளவுக்கு நிலைமை இப்படி இஸ்லாம் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கொருவர், நாம் இருவர் நமக்கே இன்னும் ஒருவர் நாஸ்திக சிந்தனை சகோதரர்களே. இது எனவே இஸ்லாத்தை சரியாக விளங்குவது, இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். இஸ்லாம் சம்பந்தமாக வருகிற அந்த விடயங்களை குறித்து மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். நாங்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் மனிதநேயத்தை போதித்த மார்க்கம் சகோதரர்களே. நாங்கள் எந்த நேரத்திலையும் மிக தெளிவாக இஸ்லாத்தை பற்றி சொல்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். சர்வதேச மட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். முஸ்லிம் உம்மாவை பற்றி கவலைப்பட வேண்டும். அடுத்த மதத்து சகோதரர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துரு யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅரிஃபூன். கடுமையாக அடிக்கப்பட்டு இரத்தம் வடிந்தோடுகிற நேரத்தில் ஒரு நபி இரத்தத்தை துடைத்து கொண்டு சொன்னார், யா அல்லாஹ் என் சமூகத்தை மன்னித்து அவர்களுக்கு நேர்வழியை காட்ட அவர்கள் தெரியாமல் அடிக்கிறார்கள் யா அல்லாஹ். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களாக இருக்கலாம், அதனுடைய அடிப்படையில் அதில் நியாயம்தான் காண முடியுமே தவிர அதில் யாராலும் குறை பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த விவகாரத்திலே எந்த தீர்வை கொடுத்தாலும் அதில் நியாயமான தீர்வுகளைத்தான் காண முடியுமே தவிர அதிலே மாற்றமாக முரண்பாடுகளையோ அல்லது பிழை கண்டு கொள்ளக்கூடிய பலவீனங்களையோ இஸ்லாத்திலே எந்த மனிதனாலும் தேடி பிடிக்க முடியாது. குர்ஆன் ஆய்வு செய்யப்படுகிறது. அண்மையில் ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுகிறார், அவர் குர்ஆனை ஆய்வு செய்கிறார். இத்தனைக்கு முஸ்லிம்கள் அதை பற்றி பேசி இருப்பது 51% தான். அதிலே 41% இன்னும் இருக்கிறது. எவ்வளவோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை முஸ்லிம் சமூகம் வைத்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார் என்றால்
இதான் நிலைமையாக இருக்கிறது. எனவே குர்ஆனோடு நெருங்க வேண்டும், மார்க்கத்தை எங்கள் உயிர் நாடியாக எடுக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் பாடசாலைகள் எங்களுடைய உயிர் நாடிகளாக பார்க்கப்பட வேண்டும். அதன் உயர்ச்சி தான் இந்த சமூகத்தின் உயர்ச்சி, அதன் வீழ்ச்சி இந்த சமூகத்தின் வீழ்ச்சி என்பதை சரியாக ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பிள்ளைகளை அல்லாஹ்வுக்காக மார்க்க மயப்படுத்தப்பட்ட கல்வியை கொடுங்கள். உங்கள் பிள்ளைக்கு மார்க்கத்தை மிக தெளிவாக கொடுங்கள். குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்புங்கள், அவர்களை அழகாக நெறிப்படுத்துங்கள். இஸ்லாத்தை சிறிய வயதிலிருந்தே அழகாக இரத்தத்தோடு கலந்த ஒன்றாக ஆக்குங்கள். 3 பாஷைகளையும் சரளமாக பேசுகின்ற அளவுக்கு பிள்ளைகளை சிறிய வயதிலிருந்து கண்காணியுங்கள். இந்த வருடம் பாடசாலைக்கு சேர்க்கப்பட்ட பிள்ளைகள் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருந்து கல்வியிலே மிக அக்கறை காட்டுங்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான அடிப்படை காலத்தின் தேவை இந்த அறிவு என்பது மிக முக்கியமானது. மார்க்கத்தை விமர்சனம் பண்ணினால் ஊடகங்கள் ஊடாக அருமையான பதில்கள் கொடுப்பது என்பது, அழகாக பேசக்கூடிய திறனை ஏற்படுத்துவது எங்களுடைய எதிர்கால தேவை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அழகாக நிலைமைகளை, காலத்தின் நிலைமைகளை கவனத்திலே கொண்டு எந்த நேரத்திலையும் விட்டு கொடுப்போடும் தாராள மனதோடும் மாற்று மதத்தவர்களின் உணர்வுகளை மதித்து நாங்கள் சமயோசிதமாக நடந்து கொள்வது என்பது மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நேரத்திலையும் ரப்பைத்தான் நம்ப வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற ரப்பு, அந்த இஸ்லாத்தின் ரப்பு, இஸ்லாத்தை தந்த ரப்பாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. ரஹ்மானே, எங்களையும் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தையும் முஸ்லீம்களுடைய உடைமைகளையும் ரஹ்மானே நீ பாதுகாத்துள்வாயாக. ஈமானோடு மௌத்தாகும் உயரிய வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகளாவிய ரீதியில் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கான அடிப்படையான காரணங்களில் ஒன்று ஒவ்வொரு தலைவர்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைவது. இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? உலகத்தில் இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்களுடைய அந்த மதத்தின் தலைவர்கள் அவ்வப்போது நடந்து கொள்கிற மோசமான அருவருப்பான காரியங்கள் அந்தந்த தலங்களில் நடக்கிறதுனால் அதை பற்றி ஒரு அருவருப்பான அவநம்பிக்கையும் அதிருப்தியும் அந்த மக்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டதும் மிக முக்கியமாக அவர்கள் அந்த அடிப்படையான அவர்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை ஆய்வு செய்வதற்கான காரணங்களாக இருக்கிறதை பார்க்கலாம். இதே போன்று உலகத்திலே அவ்வப்போது நடக்கிற பிரச்சனைகளின் போது யாராவது ஒரு விமர்சகர் ஏதாவது ஒரு எழுத்திலே எழுதிவிட்டால் அடிப்படையை இஸ்லாத்தின் அகீதாவையும் நபிகளாருடைய தனித்துவத்தையும் இஸ்லாம் மார்க்கம் சொல்கிற சட்டத்திட்டங்களையும் மீண்டு அதை படிக்க வருகிற நேரத்தில் இஸ்லாம் சொல்கிற பதில்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வருகிறதை பார்க்கலாம். இதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்துடைய அந்த பிரச்சாரகர்கள் உலகளாவிய ரீதியில் சர்வதேச மட்டத்தில் இஸ்லாத்தை எதிர்த்து வருகிற நேரத்தில் பதில் சொல்கிற இப்படியான அந்த தஅவா களங்களால, அந்த தலங்களால தஅவா இஸ்லாம் வரவுறதை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, யுரீதுன அய்யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் முஸ்ரிகூன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த பிரகாசத்தை வாயால ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். அவர்கள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் அந்த பிரகாசத்தை பரிபூர்ணப்படுத்துவார் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது முக்கியமான விடயம். இஸ்லாத்தை நாங்கள் தேடி படிக்க வேண்டும், இஸ்லாத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். இபாதத்துகளில் அக்கறை காட்டுங்கள் சகோதரர்களே. பாவ காரியங்கள் இருந்து விட்டு விடுவோம். ஒரு இடத்தில் ஒரு முஸ்லிம் ஊரிலே இப்படியாக சூது அந்த தலம் ஒன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் அதனை நிறுத்துவதற்காக முஸ்லிம் சமூகம் கொந்தளித்து அவர்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்ட பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் மாற்றார்களால் வைக்கப்பட்ட விமர்சனம், நீங்கள் ஒன்றையே பார்க்கிறீர்கள், உங்களுடைய பூர்வீக முஸ்லிம்கள் 4 ரேஸ்புக்கில் வச்சிருக்கிறாங்களே, எப்படி நீங்கள் எங்களை தடுப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். ஜீவகாருண்யத்தை இஸ்லாம் பலமாக சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாம் ஒரு அருமையான வாழ்க்கை திட்டம் என்பார்ந்த சகோதரர்கள்.
சகோதரர்களே, இதை வாழ்ந்து காட்டி நிரூபிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்பதை சொல்லிக்கொண்டு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்தீன். அல்லாஹும்ம اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم احفظ أرواح المسلمين في كل مكان يا رب العالمين. وآخر دعوانا الحمد لله رب العالمين.